ஃபேக்ட் தானே. எல்லாரும் அப்படி கிடையாது, எல்லாரையும் அவங்க சொல்லலை. பட் இப்போ ரிவ்யூவர்ஸ் பார்த்துக்கோங்க, இல்லை வந்து இது பண்ணுறவங்க ஃபேமஸாக இருக்கிற ஆளுங்களாம் யோசிங்க, யாரெல்லாம் ஃபேமஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எனக்கு அதில் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா பிளாக்கி ஸ்டார்ன்றவரை. அவரை வந்து கேவலமாக காமிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் படிப்பு சொல்லி கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் இதெல்லாம் காமிச்சா எனக்கு என்ன 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 வந்து என்ன ஃபேமஸ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, நான் இந்த மாதிரி பண்ணனா நீங்கள் ஒன்று என்ன பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒன்று உங்களை வர வச்சு ஒரு மெசேஜ் சொல்லித்தரேன், ஒரு படிப்பு சொல்லித்தரேங்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ரெஸ்பான்சிபிளாக தன்னை கேவலப்படுத்திக்கிட்டு இன்னொருத்தர் பண்ணுவாரான்னு எனக்கு தெரில, ஆனஸ்ட்டாக அது பண்ணுவாரான்னு தெரில. அந்த மாதிரி விஷயத்தில் அவர் சூப்பரானது. ரிவ்யூவர்ஸ் நிறைய பேர் வந்து காசு வாங்கிட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்ணும். அவங்க இப்போ சில பேர் 1000 கோடி ஒரு எவ்வளோ கோடி கொடுத்தாலும் ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது லைனாக அதை எடுத்துக்கிறவங்க எடுத்துப்பாங்க, எடுத்துக்காதவங்க இட்ஸ் தேர் லைஃப். நம்ம வந்து பெருசாக கமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்க சொல்கிற மெசேஜை அவங்க சொல்லுவாங்க. எடுத்துக்கிறது விஷயம். நம்ம பிடிச்சவங்களா இருந்தால் சொல்கிறது கரெக்டாக, நம்ம பிடிக்காதவனாக இருந்தால் அவன் எப்படி தான் பேசுவான் அப்படின்னு சொல்லுவான், அவ்வளோதான். ட்ரெண்டிங் வந்து முக்கியமாக யூடியூப் இன்ஃப்ளூயன்சஸ்க்கு கன்வே பண்ணணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் ஏதோ ஒரு மணிக்காக நிறைய ஏர்ன் பண்ணணும், முக்கியமாக வந்து நிறைய ஃபேம் ஆகணும், ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய பர்சனல் எமோஷன்ஸை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க, ப்ரெசென்ட் லைஃப்பை மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க முக்கியமாக யூடியூப் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நிறுத்த மாட்டாங்க, பட் அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ், எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் வரும். அதுதான் சொல்கிறேன்னா எல்லாமே வந்து இங்கே தான் ப்ரெசென்ட் லைஃபையே மிஸ் பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அது தப்பு அப்படின்னு கூட தெரியாமல் ஏதோ ஒரு அன்கான்ஷியஸ்னஸில் போயிடுறாங்க. அதுதான் வந்து டைரக்டர் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு கான்ஷியஸ்னஸை கொண்டு வராரு. ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கான்ஷியஸ்னஸ், இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு வெளியில் போனால் நம்மளுக்கு தெரியும், ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்காக அந்த ஒரு சந்தோஷத்துக்காக வந்து ப்ரெசென்ட் லைஃப்பை மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை ஒரு கான்ஷியஸ்னஸை தான் கொடுக்குறாங்க. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை அப்படி இல்லை, எங்கேயுமே லேக் ஆகலை. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு எனக்கு பர்சனலாக. படம் சூப்பராக இருந்தது. ஆமாம், தாராளமாக பார்க்கலாம். எனக்கு பிடிச்சிருந்தது என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற அந்த ட்ரெண்டிங் எல்லாருமே அந்த கேமில் போய் அடிக்ட் ஆகிடுறாங்க. ஆமாம், ரீல்ஸு அது இது எல்லாத்துலேயுமே அடிக்ட் ஆகிடுறாங்க. அதுலேருந்து நம்ம ரொம்ப அடிக்ட் ஆகாமல் நம்ம இதை கேர்ஃபுல்லாக கொண்டு போகணுங்கிறத மெசேஜாக சொல்லியிருக்காங்க. 2 பேருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. பிரியாலயா புதுசுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ப்ரெஷன் ஆகட்டும், இது ஆகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரீல்ஸ் ஆகணும், இன்றைக்கி லைஃபே ரீல்ஸுன்ற லெவலில் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அதை வந்து நம்ம அதை சரி பண்ணிக்கணும். அதை ரீல்ஸு வந்து நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. பெஸ்ட்டு சீன் அப்படின்னு சொல்லணும்னா விமல் வர பாட்டு. விமல் வரும்போது ஒரு புதுசாக அந்த கேரக்டர் வரும்போது மனசுக்குள்ளே தோணினுது. அடுத்த ஒரு கேமராக எனக்கு மனசில் பட்டது. விமல் வந்த உடனே இவர் ஒரு கேமர்னு தான் நான் நினச்சேன். நான் நினச்சது கடைசியில் அது சரியாச்சு. அந்த பின்னாடி அந்த இது வரும்போது நான் அதை ஃபீல் பண்ணேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக. அதாவது அது வந்து சொசைட்டிக்கு தேவை. அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக கொண்டு போகணுங்கிறத மெசேஜாக இன்னும் நிறையா சொல்லணும். இன்னும் கொஞ்சம் யூடியூபுக்கு வந்து அந்த ஃபேமிலியாக வீடியோ போடுறவங்க, ஆமாம், தொடர்ந்து எவ்வளோ சேனல் இருக்குது, அவங்களுக்கு அந்த படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பாடமாக இருக்குமா, என்ன ஆகுது? பாடமாக எடுத்துக்கணும். இதே நம்ம லைஃப் இல்லை, இதை தாண்டி நம்மளுக்கு லைஃப் இருக்குங்கிறத அவங்க எடுத்துக்கணும். தவிர்த்து அவங்க சுற்றி இருக்கவங்க பாதிப்பு அதிகமாக இருக்குல்ல? ஆமாம். அது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ரெண்டும் வீடியோ போட்டுறீங்க, அவங்க பார்த்துல அம்மா அப்பா தங்கச்சி ஒன்று அந்த ஒரு குடும்பம் இருக்குதுல்ல, நீ பண்ணு போடுற சோசியலில் போட்டுற, அது பின்னாடி பார்க்குறோம். அதை தான் அவங்க மெசேஜை சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த மெசேஜை தான் எடுத்துக்கணும். அதை நம்ம வந்து டீப்பாக போகக்கூடாது. ரீல்ஸ் போட்டோம்னா ஜஸ்ட்டு ஃபன் அப்படின்றத எடுத்துகிட்டு போயிடணும், அதுக்குள்ளே இன்டீரியராக போகக்கூடாது. இல்லை, கண்டிப்பாக இந்த படம் பார்க்க சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தில் வந்துட்டு நிறைய விஷயங்கள், அதாவது சில விஷயங்கள் கிரிஞ்சாக ஃபீல் ஆகிற மாதிரியான சில விஷயங்கள் டச் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு இதில் சொல்லியிருக்கிற விஷயங்களை பார்க்குறப்ப இந்த சிட்டி எக்ஸ்போஷர் இல்லாத ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, பேரண்ட்ஸ் ஆகட்டும், கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆகட்டும், அல்லது சேம் ஏஜ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு
ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த சந்தோஷமான லைஃப் மட்டும் அவங்களோட லைஃப் இல்லை அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் அண்டர்கோ பண்ணுறாங்கன்னு, அது தேவையா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. பட் அவங்க ஒரு ஸ்ட்ரகிள் அண்டர்கோ பண்ணுறாங்க, எல்லாருமே சர்வைவலுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் அண்டர்கோ பண்ணுறாங்க. இதை வந்து கொஞ்சம் ஜஸ்டிஃபைடாக அதில் காமிச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஒரு ஹியூமன் வந்துட்டு எந்த அளவுக்கு போவாங்க, இந்த படத்துலேயே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அடையாளம் இல்லைன்னா எல்லாருமே பவர்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இந்த ஹியூமனோட அந்த பேசிக் நேச்சர், அந்த ட்ரைபல் இன்ஸ்டிங்க்ட் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தில் நல்லாவே தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஆக்டிங் வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க, டைரக்ஷன் ஸ்க்ரீன் பே நல்லா பண்ணியிருக்காங்க. 2 பேர் 2 மணி நேரம் நல்லா தாராளமாக போர் அடிக்கல. ஆக்சுவலாக போரே அடிக்கல. எனக்கு அவங்கள பர்சனலாக தெரியும், அதனால எனக்கு போர் அடிக்கலையான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே கதையாக இப்போ நினச்சாலும் மனசில் நிற்கிது அந்த சீன்ஸ் எல்லாம். அப்படியும் இருக்காங்க, இல்லை அப்படியும் இருக்காங்க, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்காங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ரீல்ஸ் போடுறவங்க மட்டும் இல்லைல்ல, அதுக்கு முன்னாடிலேருந்து படம் எடுக்கும்போதுலேருந்து அப்படி தானே நல்ல படம் எடுக்கிறவங்களும் இருந்தாங்க. சில பேர் வந்துட்டு இப்படி பர்வர்ஷனான ஒரு படம் அந்த ஆடியன்ஸுக்காக எடுத்தவங்களும் இருக்காங்க. இப்போ அதே தான் நடக்குது. வாய்ப்பே இல்லை. இன்னும் இதில் 2யுமே காமிச்சிருக்காங்க. ரீல்ஸோட அட்வான்டேஜஸ் என்னங்கிறது இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க, டிஸ்அட்வான்டேஜஸ் ஒரு லைன் போட்டு அதை கிராஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது, அது இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. பாஸ்ட்டை பற்றி பேசுறது எல்லாருக்கும் ஒரு பாதிப்பு, ரொம்ப அடி வாங்கிருக்கும். ஆமாம், யூடியூபரும் சரி, அது யூடியூபர் கொண்டு வர பாஸ்ட் தான் காட்டுறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இப்போ சேனலாக போட்டு வீடியோ போடுறவங்க எல்லாம் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்கள பாஸ்ட் காட்டினாலே எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி காட்டுறீங்க? யாரோட பாஸ்ட் தோணினாலும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு கசப்பான விஷயங்கள் கிராஸ் பண்ணி வந்திருப்போம், அது நம்மளுக்கு அனுபவம் கொடுத்துருக்கும். இப்போ நம்ம அதை கிராஸ் பண்ணிவிட்டு நல்லவங்களாக இருந்துகிட்டு இருப்போம். திருப்பி அதை போய் எடுத்துகிட்டு நீ அப்போ அப்படி இருந்ததானே அப்படின்னு சொல்கிறது அது அவ்வளோ நல்லா இல்லை. இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம போயிடலாம். ஸோ பாஸ்ட் யார் கிளறினாலும் அது அசிங்கமாக தான் இருக்கும். ட்விஸ்ட் இருக்குது. ஆக்சுவலாக அந்த படத்தில் 2 கேரக்டர் தான், அவங்களோட சில விஷயங்கள் அவங்களுக்குள்ளேயே இன்டர்லிங்க் ஆகிக்குது அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க தனியான ஒரு லைஃப், அவங்க தனியான ஒரு லைஃப், 2ம் சேர்ந்துருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் கொடுத்தது நான் எதிர்பார்க்கல, நல்லா இருந்துச்சு. மியூசிக் அதான் ஆக்சுவலாக படத்தோட இன்டென்சிட்டியில் அந்த மியூசிக்கே தெரியல அப்படின்னா அது ஒரு நல்ல மியூசிக் தான். ஏன்னா மியூசிக் தனியாக தெரிஞ்சு அது நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தோம்னா அது படத்தோட மேட்ச் ஆகலன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் நான் அதை ரியலைஸே பண்ணுறேன். பட் அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு, மியூசிக்கும் நல்லா இருக்குது. கண்டிப்பாக த்ரில்லர் தான், வேறு எந்த ஜானரும் இல்லை, அது த்ரில்லர் தான். த்ரில்லர் லவ் பண்ணுறவங்க வந்து பார்க்கலாம். எமோஷ்னலாக கொஞ்சம் ஒரு சில சீன்ஸ் இருக்கும், பட் இட்ஸ் நெயில் பைட்டிங் த்ரில்லர், இது நல்லாவே இருந்துச்சு. ஓகே, எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேமிலிக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் மெயினாக இவங்க காட்டுறது. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சில விஷயங்கள் சொல்லுவாங்க, நான் இப்படி நாங்கள் அப்படி எங்களுக்குள்ளே வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது சொல்லி அடுத்த செகண்டே அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வர்றதுக்கு லாஜிக்கலாக சில சுச்சுவேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.